முதலமைச்சர் அவர்கள் திருமலை போல திருவண்ணாமலை தேரோடு வீதிகளை நான் காங்கிரீட் சாலை அமைத்து தருகிறேன் என்று தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். அது 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது 2 கட்டமாக அந்த பணிகளை தொடங்கி முதல் கட்டம் 15 கோடி ஆகும். இரண்டாவது கட்டம் இப்பொழுது உங்களுக்கே தெரியும் 95% பணிகள் முடிவிட்டு விட்டது. இன்னும் 5% பணிகள் அநேகமாக இந்த மாதம் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் முடிப்பதாக ஒப்பந்ததாரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படி ஒரு 30 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு தேரோடு வீதி காங்கிரீட் சாலையாக இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அன்றில் 11 கோடி ரூபாய் செங்கம் சாலை முதல் அண்ணா நுழைவாயில் வரை சாலையை மேம்படுத்துவதற்காக 11 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெறுகிறது. இருவேளை பாதையில இந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில உங்களுக்கே தெரியும், நான் பெரிய முயற்சி எடுத்து அந்த அடிப்படையில நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக 10 இந்தியன் ஆயில் கம்பெனியின் மூலமாக அவனுடைய ஸ்பான்சர் பண்ணி அவங்களுடைய மூலமாக 14 இடங்களில நவீன குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு ஆன்மீக பெருமக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு அந்த பணியை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம்.